வெல்கம் பேக் டு உஜி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவில் நன் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். சரி, வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. முதல்ல அப்படியே தொடுவோம். நம்ம வந்து டிஃபிகல்ட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியில் வச்சுப்போம். கிராஃபிக்ஸ் ஹைலே இருக்கட்டும். டுட்டோரியல் வந்து வேணாம், எனக்கு விளாட தெரியும். சரி, ப்ளே கொடுப்போம். ஹெட்ஃபோன் போட்டு விளாட சொல்கிறானுங்க, ஆனால் நான் சவுண்டே இல்லாமல் விளாட்றேன். அது உங்களுக்கு ஒன்றா சவுண்டு கேட்கும், ஆனால் எனக்கு கேட்காது. கட்சியில் ஏதோ காரை காட்டுறாங்க, அது எங்கேயோ போகுது. எதுக்குள்ளேயோ நுழையுது இந்த காரு, எங்கே போகுதுன்னு தெரில. எங்கேயோ கொண்டு போய் விட போகிறானுங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு கார் எங்கேயோ நிற்குது. கார் விட்டு இறங்குறான் இவன் வேற. ஓ, இதுக்குள்ளே போக போகிறேன்னு நினைக்கிறேன். கது ஓப்பன் ஆகுது. ஆஹா, ஓப்பனிங்லே வாடாடே. காரா விட்டு போயிட்டேடா. அடா போய்ப்பா, வண்டியில சிறையானடா. ஒன்றா நெஞ்சு அடியாது. சரி, இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் யாருன்றதை காட்ட போகிறேன். அதாவது நான் என்ன எஸ்கேப் பண்ணலான்னு யோசிச்சுக்கும் போது தான் எனக்கு வேன் எஸ்கேப் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதாவது நான் வேன் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை குரொக்கடைல் எஸ்கேப் பண்ணலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா தான் நான் முடிவெடுத்தேன், நான் குரொக்கடைல் எஸ்கேப்பே பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து போய் ஆகணும். ஏன்னா ஈவில்னு எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இங்கேருந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ போய் ஆகணும். இங்கே முதல்ல நம்ம மேலே போகணும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 எஸ்கேப் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக முடிகிற எஸ்கேப்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிற எஸ்கேப்னா டோர் எஸ்கேப். அது வந்து 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்புறமா 2வது சீக்கிரமானா அது வேன் எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் 3வது சீக்கிரமானா அது வந்து பார்த்தீங்கன்னா குரொக்கடைல் எஸ்கேப்பு. 4வது அது 1.5 மணி நேரம் இருக்கும், அது வந்து பலூன் எஸ்கேப்பு. அது வந்து கடைசியாக விளாடுவோம். முதல்ல இருங்க, இந்த ஃபோட்டோலாம் தள்ளி விட்டு ஈவில் நீங்கள் வர வைப்போம். அப்புறமா நீங்கள் எந்த எஸ்கேப் பண்ணுறதாலும் முதல் அடிப்படையான விஷயம் என்னென்னா, இப்போ நான் அந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கரண்ட் பாக்ஸில் போடுறீங்க. அதாவது ஃபியூஸ் அது பேர். அதை எடுத்துன்னு வந்து அந்த கரண்ட் பாக்ஸில் போகிறீங்க. அப்போ தான் எல்லா எஸ்கேப்பும் பண்ண முடியும். கரண்ட் இருந்தால் தான். இது வந்து ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க, கீழே வர கீழே நெருப்பு எரியுது. அது வரா மாதிரியே தெரியலையே. வருவா வராது. வந்துச்சுரா கீழே குடிடா. எப்பா, எப்படி கீழே குடிச்சிட்டானா இவனுக்கு எதுவுமே அவ்வளோன்றதை என்னால் நம்ப முடியல. சரி, பெருங்க இங்கே போயிட்டு இது ஓப்பன் அச்சு விட்டு போவோம். ஓப்பனரா. அப்புறமா குரோபார் இருந்தால் அப்படியே எடுத்துட்டு போயிடுவான். குரோபார் இங்கே இல்லை. ஐயோ, மாட்டிக்கினே. கடவுளே காப்பாத்துக்க. சீக்கிரம் அவரு பின்னாடியே வந்துக்கிறான். வந்துருக்குது. ஐயோ, ரொம்ப வருதே. இருங்க, எதை பார்க்க ரைட்டா லெஃப்டா? எல்லா பக்கம் போவோம், எல்லா பக்கமும் நம்மளுது தான். இருங்க, இது எங்கேயோ போகுது. எங்கே போகுதுன்னு தான் தெரில. இது எங்கடா போகுது? ஏங்க, நம்பர் ரூமுங்க. வந்த இடத்துல ஏற்றுட்டு வந்து விட்றீங்களா? டே, எல்லாம் நியாயமாடா. ஐயோ, அவன் மாதிரி எங்கே இருக்குன்னு தெரியலையே. கடவுளே, அந்த அதை என் கண்ணில் மட்டும் கொண்டு வந்து விட்றாதீங்க. இப்போ வந்து நான் இப்போ எதுக்கு நான் இங்கே வந்தேன்னா, இப்போ என்னோட அதாவது இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேனே எனக்கு தெரியல. குரோபாரை தேடி வந்தேன். ஆனால் இப்போ அந்த குரோபார் எங்கே இருக்குன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், வெளியே மோஸ்டா. இங்கே இல்லையா? அப்போனா அது எங்கே போச்சுன்னு தெரியல. குரோபாரை வர கண்டுபிடிக்கணுமா? எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது? கண்டுபிடிச்சங்க. எப்பா, நான் கூட நேரத்தில் அழுதுருப்பேன் குரோபார் இல்லைன்னு. இருங்க, இப்போ இந்த குரோபாரை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம இங்கே இருக்க பாத்ரூமை போய் உடைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது முன்னாடி எதை பொருளையும் தட்டி விட்டுறக்கூடாது. தட்டி விட்டோன்னா அப்புறமா அந்த ஈவிலன் வந்து நம்மளை தட்டி விட்டுரும். 1 2 ஓடுற சீக்கிரமா போடா. இந்த குரோபாரை எடுத்துகிட்டு போய் குரொக்கடைல் எஸ்கேப்புக்கு இது தேவைப்படும். இது ஒரு முக்கியமான பொருள் சொல்ல முடியாது, ஆனால் தேவைப்படும். இவன் வேற நிற்கிறான். அடியே நிற்காதடா, சீக்கிரமா போடா, சாக்கடைக்குள்ளே போடா. என்னடா தண்ணி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் போகணும். நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா செத்துருவீங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து இங்கே ஒரு பொருள் இருக்கும், இது எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு அப்புறமா மேலே போங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்றது தெரில. எங்கே வந்திருக்கோம்? இது அப்புறமா இது வச்சு ஒரு 4 பழுப்பை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க அது பேர் என்ன எனக்கு காட்டுறேன், அது பேர் தெரில. இது மாதிரி இருக்குல்ல, ஸ்டம்ப் எது ஸ்டாப் ட்ராக் ஏதோ ஒன்று, அதை அமுத்தணும். இது மொத்தம் 4 அமுத்தணும். இப்போ தான் ஒன்று இது பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணணும், தண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் கீழே ஓடுற தண்ணி நிற்கும். இப்போ வந்து நம்ம ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈவில் ஒன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஆனால் என்னடா நடக்குதுங்க? எப்படிங்க நான் செத்தேன்? டே 2 இதில் மொத்தம் 3 டே தான் இருக்குது. நான் அதோட சொல்ல மறந்துட்டேன். டே 1 இப்போயே செத்துட்டேன். டே, நான் எப்படிடா செத்தேன்? நீங்கள் ஏமாத்துறாங்க, பக் ஆயிடுச்சுங்க. டே அந்த ஈவில் வந்து அடிக்கல என்ன? அப்போ நான் எப்படிடா செத்தேன்? எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும்டா. எனக்கு நாயம் வேணும்.
என்னை ஏமாத்துறீங்களா? முதல் தடவை அந்த கேம் விளாட்றேன்னு ஏமாத்துறீங்களாடா? இருங்க முதல்ல போயிட்டு விட்டா துருட்டு கிளவி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க. எனக்கு தெரியும் ஏதோ உள்ளுணர்வு சொல்லிச்சு உன்னை யாரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு வராங்க அப்படின்னு. பார்த்தீங்களா? துருட்டு கிளவி மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணுவது. இந்த பக்கம் போவோம். திரும்ப நம்ம அங்கேயே செத்தனால அந்த பொருள் அங்கேயே போயிடுச்சு. அந்த பொருள் அங்கேயே போய் எடுக்கணும். இப்போ எதுண்டா இந்த தண்ணி நிப்பாட்டுறதுக்கு தான் நம்ம அந்த குழாலாம் மூடுறோம். இப்போ திரும்ப மேலே போகணும். இப்போ நம்ம எப்படி செத்தோன்னு இப்போ நான் தெரிஞ்சே ஆகும்டா. ஓ இந்த வேன் தானா? அடி பாவி. தம்பி 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 வந்துட போதுடா. ஆமா இங்க எந்த இது வாங்கடா? டே பக் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்கடா. போச்சுன்னே தெரிலங்க. டே பக் ஆயிடுச்சாடா அது? ஏன்டா அவ்வளோ சொல்லவும் இல்லைங்க எங்க? ஓ இங்க வந்து இருக்கா? சே நான் கூட அப்படியே பக் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். இருங்க இருங்க அது என்னத்தையும் திட்டுக்கலை வந்திருக்குங்க. சரி விடுங்க நம்ம கீழே போவோம். சீக்கிரம் போலாம். நான் கூட பக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரே தீய சக்தியா நினைக்கிறது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இருங்க மேலே போவோம். எதுக்கு அந்த ஈவிலன் வரக்கூடாதுப்பா? எப்பா வந்துச்சுன்னா அவ்வளோதான். டே 2 போயிடும். இல்லை மொத்தம் 3 சான்ஸ் தான். கிரானியில் கூட 5 சான்ஸ் இருக்கு. ஐஸ்கிரீம்ல கூட நிறைய சான்ஸ் இருக்கு. சரிங்க. அதாவது இப்போ மொத்தம் 4ல் 1 தொலைச்சி ஒன்று மூடிட்டோம். இப்போ இன்னும் 2 இருக்கு. அதுக்கு நீங்கள் கப்பு சொன்னீங்கன்னா இங்கே இருக்காது. அது பக்கத்துல இருக்கும். இதை எடுத்துட்டு வந்து இங்க 2வது மூடிடணும். அப்போ கத்தது இருங்க ஒரு நிமிஷம். நான் ஒன்றும் ஒழுங்கா அதை அமுத்தலன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்லைன்னா திரும்ப வர வச்சிருப்பானுங்க. அதனால கொஞ்சம் குட்டியே சுதாரிச்சுட்டேன். அப்புறமா இங்க வந்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கும். இது 3வது. இதை கொஞ்சம் அமுத்திட்டீங்கன்னா போதும். அந்த பின்னாடி வர மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ 4வது எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவில்னுக்கு தனியாக ஒரு பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூம் மாட்டா இருக்கும். இப்போ அந்த பாத்ரூம் மாதிரி எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கிட்ட நான் உதவாங்கணும். சரிங்க அது எங்கே இருக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ எனக்கு வராது எங்கே இருக்குன்னு தெரியாது. இருங்க. எனக்கு வர பயமா இருக்குதே. இந்த ரைட்டு போவோம். ஒரே ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கு. இல்லை இங்கே போயிட்டு இங்கே இருக்கு. இது எடுத்துட்டு போயிட்டு சீக்கிரம்டா. பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டா ஓடி திரும்ப அதுக்குள்ள போய் உள்ள போறோம். அந்த டனலுக்குள்ள திரும்ப போக போறோம். சீக்கிரம்டா. வரல இல்லையா? ஃபாலோ பண்ற மாதிரி எதுவும் உணர்ச்சி தட்டுது எனக்கு. போகும்போது எதிர்க்க வந்துருமோ? சே அப்படிலாம் வாய்ப்பு இல்லைங்க. சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம்டா. சுத்தி வர வேண்டியதா இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம அதுக்குள்ள போயிட்டானே. இப்ப இந்த தண்ணி நீச்சு பாத்தீங்களா? இப்ப நம்ம அங்க ஒரு ஷார்ட் கட் உருவாகி இருக்கோம். இப்ப நீங்க தண்ணி இருந்து அப்படியே போனீங்கன்னா அங்க பழுப்பு மாதிரி இருக்குல்ல, அங்க இடிச்சிருப்போம். இதை இங்கேயே போட்டு கோபம் எடுத்துக்கோங்க. இங்க இடிச்சிருக்கோம். ஸோ இப்போ தண்ணி நிறுத்தினால ஈஸியாக போக முடியுது. ஏங்க போவோம். பார்த்தீங்களா சீக்ரெட் பேஸ் மாதிரி ஏதோ போகுது. இங்கே தான் நம்ம குரோக்கடைல எஸ்கேப் பண்ண போகிறோம். இதை காட்டுறேன். குரோக்கடைலையும் காட்டுறேன். இது இங்கே மட்டும் தண்ணி இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளே தான் குரோக்கடைல் இருக்குது. இங்கே குரோக்கடைல் எங்கே இருக்குன்னா குரோக்கடைல் பயப்பில்லை இங்கே தான் இருக்கும். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கொஞ்சம் சில வேலை இந்த கீழே இருக்க தண்ணியை கொஞ்சம் இப்போ எடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு சிப்புன்னு ஒரு பொருள் தேவை. இப்போ அந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ அந்த பொருளை தான் தேடிட்டு இருக்கேன். இப்போ அந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியலையே. எனக்கு ஓப்பன் பண்ணுவோம். சிப் இருக்கு. எங்கே இருக்கு? இருங்க இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் இல்லையா? சுத்தம். இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்ப்போம். இங்கே என்ன இருக்கு? இங்கே இருக்கு. இங்கே சிப்பு குத்துருங்கடா. டே ப்ளீஸ்டா. ஒரு தடவை ஆளையே விட்டீங்கடா. இங்கேயும் சிப் இல்லைங்க. எங்க சிப்பு இப்போ எங்கடா போச்சு? பாருங்க முதல்ல பாருங்க. இருங்க அது அந்த பக்கம் போயிடுச்சு. முதல்ல எங்கே இருக்கு? முதல்ல இங்கே வா. நல்லதாக காட்டணும். அதை முதல்ல காட்டுறேன். அது ரொம்ப மோசமான மதுளைங்க. அது பாருங்க. அது தெரிஞ்சாங்க. கீழே இறங்கணும். கீழே இறங்க முடியாது. சப்போஸ் தெரியாம பகாய் கீழே விட்டோன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. ஏங்க சிப்பு அந்த சிப்பு எங்கே இருக்குன்னே தெரியலையே. இங்கே இல்லை. இங்கே பார்ப்போம். இது இருக்குங்க. எதுவுமே இல்லையா? சிப்பை கொடுத்துருங்கடா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ரூமோட டைரெக்டாக கனெக்ட் ஆகும். இதை பாருங்க. இங்கே நம்ம ரூமோட இது டைரெக்டாக கனெக்ட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போயிடுவோம். ஸோ இது எதுக்கும் சேஃப்டிக்கு ஓப்பன் பண்ணி வைப்போம். ஏன்னா சுற்றிலாம் வர முடியாது நம்மளால. சீக்கிரம் இறங்கடா. மெதுவாக இறங்கடா. தயவு செஞ்சு ஒரே ஒரு சிப்பு தாண்டா கேட்குறேன். கொடுங்களாண்டா. காயினுங்க. காசு எடுத்தாச்சு. சிப்பு 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 எல்லாம் சிப்பு காணோம். எங்கடா போயிருங்க அப்படியே அந்த சிப்பு.
இங்க சிப்பு இருந்தாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். எங்க ஒரு வழியா நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. அதாவது நம்மளுக்கு தான் கண்ணு தெரியல, இது கீழே இருந்திருக்கு. இப்ப இது பட்னி இதை போடணும். ஏன்னா இப்ப அந்த குரோபாரோட சத்தம் கேட்டு அந்த ஈவன் நீங்க வந்துடும். அதனால இப்ப இதை எடுத்துன்னு போயிட்டு இதை போட்டுட்டு இங்க பண்ணுமா போட்டீங்கன்னா இப்ப கீழே இருக்க தண்ணிலாம் போயிடும். இப்ப கீழே இருக்க தண்ணிலாம் போயிடுச்சுன்னா ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாயிடும். அதுக்கு முன்னாடி குரோபார் போய் எடுக்கணும். இப்ப அப்ப கீழே இருக்க முதல்ல என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அது என்ன மட்டும் கடி வாங்கிடாதீங்க, அப்புறமா ஒரு லைஃப் போயிடும். இங்க குரோபார் எங்கடா போட்டேன் அதே வந்துட்டுனா அது இருக்கு இங்க இருக்கு. நல்லா கொஞ்சம் இதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப இந்த குரோபார் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தேவைப்படும். இப்ப பார்த்து இறங்குங்க, ஏன்னா இந்த முதல்ல இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. இருங்க, முதல்ல எங்கடா இருக்கு முதல்ல? இருங்க, முதல்ல இல்லை, இங்க இருக்க ஒரே ஒரு கல்லை மட்டும் இந்த குரோபாரை வச்சு எடுப்போம். சரி, ஒரே ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு இப்ப நம்ம வந்து மேலே போறோம். சரி, மேலே போடா மேலே போடா. அந்த ஈவினிங் மட்டும் வந்துடக்கூடாதுடா டே, தயவு செஞ்சு கொஞ்சம். எங்க அந்த இது பாருங்க முதல்ல போகுது. இருங்க, நம்ம இப்ப வந்து எங்க போறோம்னா இப்ப நம்ம வந்து திரும்பவும் மேலே போக போறோம். அதுக்கு நம்ம சீக்ரெட் பேஸ் யூஸ் பண்ணுவோம். சீக்ரெட் சீ பயன்ட்டங்க. டேப்பா டே பயன்ட்டடா. அதாவது நம்ம சீக்ரெட் பேஸ் யூஸ் பண்ணி சீக்ரெட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போலான்னு பார்த்தேன்னா ஒரேடியா அதை அடிச்சு நானே சீக்ரெட் எங்க லாஸ்ட் டேங்க சீக்ரெட் இடத்துக்கு கூட்டிட்டு போயிடறேன்டா தம்பி, அப்படியே ஒரே அடி மண்டையில போட்டுச்சு. சே பயன்ட்டங்க. ஆனா உண்மையில பயமா இருக்குது. இருங்க, இப்ப வந்து நம்ம சிம்பிளா அதுதான் இதோட இங்க மேலேயே வர மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. இப்ப நம்ம இங்க போய் மேலே போக போறோம். மேலேனா இப்ப சாக போறத சொல்லல, இப்ப நம்ம படிக்கட்டு ஏறி மேலே போக போறோம். நடுவில் அந்த ஈவுலன்னு வரக்கூடாது. இப்ப மேலே போயிட்டு இங்க வந்து டே 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 ப்ளீஸ்ரா ஏன்டா அப்படி பண்றீங்க? டே கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எனக்கு காசு கொடுத்து விளாட்லாமா? அப்பதான் நான் எவ்வளவு நேரம் விளாண்டுப்பேன். உண்மையிலே பயன்ட்டேங்க. டே ப்ளீஸ்ரா. மேலே போயிட்டீங்கன்னா ஒரு ஃபிஷ் பொம்மை மாதிரி இருக்கும், அதுல ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுத்திங்கன்னா சவுண்ட் வரும். அதை வச்சு அந்த குரக்கடையில திசை திருப்பணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ எடுக்க போறோம் அந்த இதுவை. அப்புறமா உங்களுக்கு இல்லை நிறைய ஸ்டெப் என்ன சொல்லுங்க, நான் போடுறேன். அப்புறமா இருங்க, முதல்ல போயிட்டு அந்த இது முதல்ல போய் எடுப்போம். அந்த ஈவிலன் மாதிரி எங்க இருக்குன்னு தெரியல, திருட்டு கிளவியாவ வட்டம் வந்துடவே கூடாதுடா கடவுளே. போன தடவை இந்த இடத்துல தான்டா அடி வாங்கினா. வாடா 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 சூற காத்த போற வராடா. ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு. இருங்க, இந்த பக்கம் போய் சுத்திட்டு வருவான் சுத்திட்டு வருவான். ஏ வா 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 கீழே வா, கீழே வா. ஏய் கீழே வா. இருங்க, ஏதாவது சவுண்டு போட்டா நல்லா இருக்கும், ஆனா என்ன பண்றது. வா வா வா, இங்க இருக்கேன் இங்க இருக்கேன். சதி பண்ணுதுங்க, போனே சதி பண்ணுதுங்க. கேம் அப்படியே ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக்கா மேல போகுது. இருங்க, இந்த பக்கம் போயிட்டு அப்படியே சுத்திட்டு வரும். ஆஹா, இங்க கீழே எல்லாம் குஞ்சு வராங்க. கீழே போடா மேல போடா மேல போடா மேல போடா மேல போடா. என்ன ஒரு துருட்டுத்தனமான ஒரு ஐடியா. இருங்க, இப்படி போயிட்டு ஆஹா, அந்த ரூம் எங்க இருக்கு நான் மறந்துட்டேனே. இந்த ரூம் தான் நினைக்கிறேன் மோஸ்டா தெரிஞ்சு. தம்பி என்னப்பா விளாடுற? அதோ இந்த மீன் தாங்க. இந்த மீனை எடுத்துட்டு போயிட்டு அங்க போடணும். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ணி போயிடலாம். ஏங்க கீழே குதி, கீழே குதிரா. கீழே குதிச்சாச்சு. இப்ப இந்த வேற எங்க இருக்கான்னு தெரியல. அவர நம்மளை பிடிச்சிட்டானா. நம்ம கிட்ட 75 ரூபா இருக்கு. ஒரு நாளைக்கு 15 ரூபானா அப்பனா 75னா அது ஏதோ ஒரு அளவுக்கு போகுது, கணக்கு நம்மளுக்கு தெரியாது அவ்வளோவா. ஸோ நம்ம தேவையும் கிடையாது. இப்போ இந்த ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணி இங்கே போயிடலாம். சீக்கிரம்டா, கீழே போடா கீழே போடா கீழே போடா. இந்த ஷார்ட் கட்டை ஓப்பன் பண்ணி வச்சதுல எவ்வளோ ஒரு நன்மை இருக்கு நம்மளுக்கு. இந்த ஸ்க்ரீன் வேற சதி பண்ணுது. இப்போ இந்த எத்தனை போயிட்டு கீழே போய் வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த முதல்ல எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த முதல்ல அங்கே இருக்கு. நம்மளை பார்த்துடுச்சுன்னா முதல்ல தூங்குதுங்க முதல்ல. இப்போ வந்து அந்த பாருங்க, இப்போ என்ன பண்ணா அடிக்கும், டொம்மாலும் ஒரு அடி அடிக்கும். அதுக்கு வந்து அது எட்டாது. இப்போ வந்து பின்னாடி திரும்பி வந்து இன்னொரு அடி அடிக்கும் பாருங்க, அது அமைஞ்சிச்சு. இப்போ அதுக்குள்ள போய் நம்ம இது பண்ண போறோம். இப்போ தைரியமா போலாம் போவா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது, நீங்க போங்க. நான் அது வாங்கிச்சு, அதனால தான் இதுக்குள்ள வந்துட்டேன். அதாவது இப்போ இதுக்குள்ள வந்து என்ன பண்ணோம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தெரியாம இதுக்குள்ள வந்துட்டேன், அது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடாடாடாடா, அக்கா தங்கச்சியும் பேன் போட்டாடா வரீங்க. இருங்க, நான் மேலே போயிடுவோம். முதல்ல மேலே போயிட்டு சீக்கிரமா போங்க. அந்த மேலே போயிட்டு ஒரு 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 டோர் இருக்குங்க, இந்த டோர் தான். இந்த டோர் கிட்ட வந்து அங்க ஒரு கோடு மாதிரி இருக்கும், அது நோட் பண்ணிக்கோங்க. பாம்பு, டோரு, கதவு, தண்ணி. பாம்பு, டோரு, கதவு, தண்ணி. ஓகே, பாம்பு, டோரு, கதவு, தண்ணி, அதை மட்டும் நம்ம வச்சுக்கணும். வாங்க நம்பர்களே,
எல்லாரும் சேர்ந்து போலாம். பாம்பு டோரு கதவு தண்ணி. ஞாபகம் வச்சுங்க. பாம்பு டோரு கதவு தண்ணி. ஆஹா, இவ வேற வந்து வந்து உயிர் எடுக்கிறாளே. நாங்க இப்ப பண்றது இருங்க, அதுக்குள்ள போவோம். பாம்பு டோரு கதவு தண்ணி. பாம்பு வந்து டோருக்கு. பாம்பு இதை வந்து அப்படியே ஐடென்ட் பண்ணும். பாம்பு கதவு டோரு. பாம்பு கதவு டோரு தண்ணியா? என்னடா சொல்றீங்க? கதவும் டோரும் ஒண்ணு தானே. பாம்பு டோரு கதவு. இல்ல 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 இல்ல, தப்பு தப்பா சொல்றேன். பாம்பு டோரு. இல்லைங்க, பாம்பு முல்ல அப்புறமா ரெண்டாவது டோர் பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ரெண்டாவது டோர் சரி பாருங்க. டோர் இந்த பக்கம் தான் மோஸ்டா இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. டோர் டோர். பாம்பு டோரு ஷட்டு அப்புறமா தண்ணி. ஷட்டு வந்து எங்க இருக்குன்னா அது இருக்கு ஷட்டு. இதை தொடு. இது இல்லையாடா ஷட்டு? அப்ப எங்கடா இருக்கு? இங்க இங்க. அது இருக்குங்க ஷட்டு. ஷட்டு அப்புறமா தண்ணி. தண்ணி வந்து எங்க இருக்குன்னா இங்க இல்ல. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு. வாட்டர் வாட்டர். இதாண்டா. இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம எதை தொட்டோம்னா, முதல்ல வந்து பாம்பு தொட்டோம். பாம்புக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா 4 நம்பர் நோட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வந்து டோரு தொட்டோம். டோருக்கு வந்து 4. அப்புறம் இருங்க, 4 டோர் எங்கடா இருக்கு? அது இருக்கு. முதல்ல வந்து 4, அதுக்கு அடுத்தது 9. 4 9 இருங்க. இங்க ஒரு கேன் இருக்குது, நோட் பண்ணி வச்சுப்போம். 4 9. அதுக்கு அடுத்தது சொக்கா தோட்டமா? ஆமா 3. 4 9 3. தண்ணி வந்து எத்தனை? தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எங்கடா இருக்கு? 4 9 3. 4 9 3. அதுக்கப்புறம் மறந்துட்டேனே. 4 9 3 6. 4 9 அடப்பாவி. 4 9 3 6. 4 9 3 6. இதை மட்டும் நான் போச்சேன். 4 9 3 6. 4 9 3 6. 4 9 3 6. 4 9 3 6. ஓகே ஓகே, நான் போச்சுங்க. அங்கே போய் மறக்காம இருந்தா சரி. 4 9 3 6. சீரம் போடா சீரம் போடா. எத்தனை இப்போ இப்படியே போனோம். நீங்க தப்பா போட்டீங்கன்னா அலாரம் வச்சிடும். அப்புறமா ஈவன் வந்து உங்க மண்டையில வச்சிடும். 4 3. ஐயோ 4 3. 4 3. ஐயோ மறந்துட்டேனே. 8 6. 6ன்னு தெரியும். அதுக்கு அடுத்து என்ன வரும்? எங்க மறந்துட்டேங்க. 4 3. 4 3. 4 3ன்னு வராதே. எங்க மறந்துட்டேங்கடா பாவி. இருங்க, நான் ஒன்னும் அப்படியே பக்காவா ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப அண்ணன் போய் இருங்க, முதல்ல போய் பார்ப்போம். உள்ள போடா. முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து பார்க்கணும். பாம்புக்கு வந்து 4. இது சொக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து 3ஆவதா இருக்கும். அப்பனா 3. அப்பனா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னடா 9. ஓகே, 4 9 3 6. 4 9 3 6. 4 9 3 6. சீர அந்த வெளிப்பக்கம் போடா. இவன் வேற ஆமை மாதிரி போயிட்டே. தம்பி போப்பா. எப்படியோ வெளியே வந்தாச்சு. இப்ப மேல போனோம். இவன் மட்டும் வரக்கூடாதுடா. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அந்த மாதிரி ஈவன் வரக்கூடாதுடா. எப்பா ஆமா, நம்பர மாட்டேன். இருங்க, இந்த வாட்டி ஞாபகம் இருக்கு, கன்ஃபார்ம் ஞாபகம் இருக்கு. மறக்காம இருந்தா சரி. இருங்க, இப்ப எப்படிங்க பண்றது? எங்க இப்ப தப்பா பண்ணிட்டேங்க. இப்ப சத்தம் கேட்க விதான வந்துருவாவ. அது மாதிரி வெயிட் பண்ணுங்க. 4 4. ஐயோ மறந்துட்டேன்னு. 4. டேய் எனக்கு அழுகையா வந்துடும். ஏன் அப்படி பண்றீங்க? 4 கதவுக்கு என்னங்க வரும்? 4 9. ஓகே ஓகே, 4 கண்டுபிடிச்சிட்டேன். 4 9 3 6. 6டா. டேய் தயவு செஞ்சு வேணும்னு பண்ணாதீங்கடா. வேணும் தானே பண்றீங்க. திஸ் பாஸ்வேர்ட் இஸ் ராங்கா. டேய் நான் ஒழுங்கா நினைச்சேன். முதல்ல 4 வரும்டா. இது பாருங்கடா 4டா. 9டா. 9 பக்கத்து அங்க இருக்கு. அப்புறமா 3டா. 3 வரும்டா. என்னடா ஏமாத்துறீங்க? இருங்க, நான் நான் வந்தது ஏன்டா அப்படி பண்றீங்க? சத்தியமா நல்லா இருக்க மாட்டேங்கடா. இருங்களா, இது ஒட்டிமா பக்காவா இருங்க. நான் கரெக்டாக போட்டேன். என்ன தப்பு பண்ணேனே தெரியலையே. சொக்கா இருக்குது. ஓகே, கரெக்டாக போட்டேன். த லாஸ்ட் சான்ஸ். என்கிட்ட காசு இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணி திரும்ப வருவேன். ஆனா 60 ரூபா தான் இருக்குது. இருங்க, இந்த வாட்டி நான் பக்காவா அப்படி யோசிச்சேன். ஸ்கெட்ச் போட்டேன். இப்போ யாரு நான் காட்டுறேன்.
முதல்ல இதை ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளோ போவோம். ரொம்ப சீக்ரெட்டான வழி, யாருக்குமே தெரியாது. ஏன் ஈவனுக்கே தெரியாது. கீழே மெதுவா போடா. இப்போ கீழே போயிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, சிம்பிளா நான் கீழே போவோம். அந்த crocodile இருக்கு, அதுக்கெல்லாம் நான் போய் பண்ண மாட்டேன். டேய் 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 என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏங்க இதுக்கிட்டலாம் செத்துட்டேங்க. 45 ரூபா வந்துடுச்சு. இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும்னா 6 நாள் ஏதோ சம்திங் தான் தாக்கு பிடிக்க முடியும். கண்டிப்பா செத்துருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிடிக்க முடியாது. ப்ளீஸ்ரா டே, என்ன காப்பாத்திட்டுங்கடா. இருங்க ஏங்க இப்போ அந்த பாஸ்வேர்டை மட்டும் தாங்க இப்போ நம்மளுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. அந்த பாஸ்வேர்டை மட்டும் நம்ம இப்போ கரெக்டாக போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக தப்பிச்சிடலாம். இருங்க மெதுவாக கீழே போவோம். கீழே போடா சீக்கிரமாக முடியணும்டா. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 நிமிஷம் வந்துடும். நான் எடிட் பண்ணி போடுறேன். எல்லாம் முடிஞ்சிருக்கு, கட் பண்ணுறேன். சீக்கிரமா போடா. தூங்கிட்டு இருக்கு அந்த crocodile. போன தடவை கடி வாங்கின மாதிரி கடி வாங்கக்கூடாது. சீக்கிரம் போ. எப்போ எப்படியோ வந்தாச்சு. அதாவது முதல்ல வந்து பாம்பு தானே பார்த்தோம். ஆமாம், பாம்புக்கு வந்து 4ங்க. ஓகே, பாம்புக்கு வந்து 4. கதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவு 7 ஆச்சு. இது இல்லை, கதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, அப்புறமா 3, அதுக்கப்புறமா இது வந்து சட்டை 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கத்துது என்னடா வரும் எங்க இது இல்லைங்க. தண்ணி 6. ஓகே, 4, 9, 3, 6. பக்காவாயிட்டேன். இப்போ பாருங்க, இது மட்டும் தப்புன்னு சொன்னானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சத்தியமாக காட் ஆயிடுவேன். ஏன்னா ஒரு ப்ரோ பிளேயர். சீக்கிரண்டா, இவ்வளோன்னு வந்துடாதம்மா. போன வாட்டி அது சத்தம் போட்டதுனால தான் அது வந்துடுச்சு. நான் சத்தம் போட்டு கூலாக அங்கேயே உட்காந்து மெதுவாக உட்காந்து பண்ணியிருந்தேன். ஆனால் பட்டுன்னு வந்து பின்னாடி பட்டுன்னு வச்சிச்சு. இந்த வாட்டி நான் பாஸ்வேர்டெலாம் ஞாபகம் வச்சிட்டேன். முதல்ல வந்து 4, அதுக்கு அடுத்தது 9, அதுக்கு அடுத்தது 3, அதுக்கு அடுத்தது 6. 6. எப்பா இதை தாண்டா நான் முதல்ல போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இவனை ஏமாத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை தான் முதல்ல போட்டேன். ஆனால் அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. இருங்க, இந்த பக்கமா இந்த பக்கம் தெரியல, நம்ம வந்துட்டேன். சரி, அந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் போவோம். இங்கே பக்கம் இருக்கு. இந்த வழியில் போயிட்டு இதை கீழே போட்டா கீழே வந்து இங்கே எத்தனை வந்து வைக்கணும். இது பாருங்க, இவங்களே குத்துருப்பானுங்க இந்த பொருளெல்லாம் தேவை அப்படின்னு. மொத்தம் இதே மாதிரி ஒரு 4, இன்னும் 4 கேன் தேவை. இதோட சேர்த்து ஒரு கேன் வச்சுட்டா இன்னும் 3 கேன் தான் வேணும். அந்த 3 கேனை போய் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்சும் தேவை. இந்த ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இது எங்கே போனால் நான் தெரில. ஆமாம், இப்போ இது எதுன்னு வந்து எங்கே வைக்கணுங்க? இருங்க, இது எங்க இப்போ இது வந்து இந்த ஆல்வில் பில்டு ஏதோ சொல்கிறானுங்களே. சரிங்க, இவ தேவை மாத்திரம். இதை அப்படியே போட்டு விட்டு மேலே போவோம். இருங்க, அது எங்கேயோ யூஸ் பண்ணோம், ஆனால் எங்கே யூஸ் பண்ணுன்ற நான் மறந்துட்டேன் சுத்தம். என்னடி குழப்பிட்டீங்களா நீங்கள் தான் என்ன? இருங்க, கீழே போயிட்டு கீழே கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அது எங்கே யூஸ் பண்ண ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் கீழே போகணும். கீழே போயிட்டு சீக்கிரமாக வாழ்க்குள்ளே போடா. வாழ்க்குள்ளே போயிட்டு இந்த எத்துன்னு வந்து இதை எடுக்கணும். அது பேர்னா இது பேர் என்ன? ட்ரம்மை எத்துன்னு வந்து இருங்க. இது ஓட்டையில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. முடிச்சிட்டேன். அப்புறமா கடைசியாக இந்த ஓட்டையில் தான் இருந்தது. இங்கே ஏதோ கதவு மாதிரி இருக்குங்க. இந்த கதவு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா போதும், போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த கதவு அது இருக்குங்க. இந்த கதவு மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம், அப்போ தான் போயிட்டு வர ஈஸியாக இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணுற கதவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஷார்ட்கட்டுக்கு வந்துட்டோம். ஷார்ட்கட் வந்து இது இருக்குது. இப்போ தூக்கி 2வது ட்ரம்மையும் வச்சுருவோம். இப்போ வந்து 2வது ட்ரம்மையும் வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், இன்னும் 2 ட்ரம்மு மட்டும் இருந்தால் போதும், தப்பிச்சுன்னா. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன எனக்கு ஒரு உதவி. அந்த இதுவும் எங்கடா பிரெஞ்சுங்கடா, அது பேர்னா காங்க், அது கொடுங்க. இப்போ என்ன வந்து நம்ம இப்படி போயிடலாம். ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு சட்டை கேட்டிருக்கணும். காக் போடும் போது ஈவுலன் வந்திருப்பா. ஆனால் நம்ம இந்த வழியாக போயிடலாம். இருங்க, தப்பணும். சீரம்படா. இது வந்து எங்கே போனோன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது. நானே மறந்துட்டேன் இது எங்கே போனேன்னு. உள்ளே போய் பார்ப்போம் எங்கே போனேன்னு. இது எங்கே போனோன்னு தெரியலையா. இந்த இடத்துலாம் நல்லா பாருங்க, ஏன்னா இந்த இடத்துல ட்ரம் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. எங்க நம்ம அந்த இடத்துக்கு தானே போனோம். போடணுங்க கரெக்டாக. அந்த முதல்ல அந்த இடத்துக்கே போட்டு பாடுறா. திருட்டுத்தனமான ஒரு முதலா. இங்க காக்வீல் போடுறா. இப்போ இந்த இது ஓப்பன் ஆகிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே குடுன்னு போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இதில் வந்து ஒன்றுமே இல்லைனா நான் அவ்வளோதான். ஒரே ஒரு ட்ரம் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு ட்ரம்முக்கு நாங்கடா போவேன். இன்னும் ஒரு ட்ரம்மு வேணும்டா. பெய்வலான்னு வரக்கூடாது. சீக்கிரமாக குடுன்னு ஓடுறோம். இன்னும் ஒரு ட்ரம்மு எங்கே இருக்குன்னு தெரிலங்க. சரி, நம்ம அதை வந்து தேடுவோம். அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு வைப்போம்.
ஏன்னா அப்புறமா டைம் இல்லை, பட்னி சீக்கிரமா எடுத்துன்னு போய் வைப்போம். இந்த பக்கம் தான் இருக்கு, இந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டு வைக்கலாம், நான் அப்படியே போட்டுருவோம். போடு. கீழே போ. வந்து இன்னொரு ட்ரம் வேற எங்க இருக்குன்னு தெரியல, அதை வேற கண்டுபிடிக்கணும். இந்த ஈவில் நானோட டார்ச்சர் வேற தாங்க முடியல. நான் வேற அப்படியே குஸ்தனே, அந்த குரோக்கோடைல் அங்க இருக்கு. அந்த ட்ரம் வேற எங்க இருக்கு? இன்னொரு ட்ரம் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவுதாங்க, எஸ்கேப்புங்க. எப்பா எப்படியே தப்பிக்க போறேன்டா, சீக்கிரம்டா, மேலே ஏறுறா. ஏதோ பின்னாடி துரத்தின்னு வரா மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இருங்க, முதல்ல இங்கேருந்து பார்ப்போம் யாராவது வராங்களா அப்படின்னு. நல்லவேளை யாருமே வரல. இப்போ சீக்கிரமா கீழே இறங்க வேண்டியதான். இங்கே எல்லாம் இப்போ இங்க இருக்க கேனை மட்டும் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிட்டேன்னா அவ்வளோதான், தப்பிக்க போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. அதெல்லாம் படகு ரெடி ஆயிடுச்சு. இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த லிவரை அமுத்தணும். அதுக்கு முன்னாடி வரக்கூடாது. அவ 1 2 சீக்கிரம் அமுத்துடா. ஏடா எத்தனை போகுதுடா? 3. வந்துச்சா? எங்க பாதி தாங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஏண்டா இன்னும் அமுத்துருமா? வர வந்துட போறா. இருங்க, ஒரேடி அமுத்திடுவோம். அப்பா எப்படியோ அமுத்திட்டோங்க. அந்த குரோக்கடைல வருது. அவள்தான் இப்ப நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிச்சு. இப்ப நம்மளும் சேர்த்து இழுத்துன்னு போகுது. சூப்பர்ரா, எப்படி ஈவில் விட்டு தப்பிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேம் வேணும்னு சொல்லுங்க. ஈவில் 2 வேணும்னா சொல்லுங்க, போடுறேன். இல்லைன்னா ஐஸ்கிரீம் 3 வேணும்னா சொல்லுங்க, அதையும் போடுறேன். அப்போ அதுக்கப்புறமா ஈவில் 1லயே வேற ஏதாவது எஸ்கேப் வேணும்னு கூட சொல்லுங்க, நான் அதையும் போடுறேன். நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். நீங்கள் ஒரே லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் காய்ஸ், பாய். கடைசியாக நம்ம கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.